ஜான் பிரைஸ்லாட் பாஸ்டர். இன்னைக்கு சூப்பராக பார்ட்னர்ஷிப் எடுத்தீங்க இந்த யூத் மீட்டிங்கில். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரம் ஈவினிங் என்ன பண்ணுங்கள், யூத் மீட்டிங்கு நீங்களே பார்ட்னர்ஷிப் எடுத்துருங்க. சரியா பாஸ்டர்? நீங்கள் இது சொல்லணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக நான் எப்போது ரெகுலராக பண்ணி கொடுக்குறது தானே. கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் பாஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் தான் நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க ஊழியத்தில். எப்போவுமே வந்து பார்ட்னர்ஷிப் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இப்படியே நீங்கள் நல்லா ஊழியம் பண்ணுங்கள். சரியா? சரி பாஸ்டர். இல்லை மச்சான் வாங்க. ஆட்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐபிஎல் ஆரம்பிச்சுன்னா ஆட்களே பார்க்க முடியல. எல்லாம் ஐபிஎல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே. எங்க போ, அந்த போன்ல பார்த்து வெறுத்து போச்சு போ. உங்க வீட்டுல 52 இன்ச்சில் ஒரு டிவி இருக்கலாம்ல, அதெல்லாம் அதனால ஹாயா பாப்பியே. எங்க போ, எங்க வீட்டுல எங்க பார்க்க விடுறாங்க? எங்க அவங்க அது நாடகம் பாத்துறாங்க, இல்லைன்னா எங்கேயாவது வெளியே அனுப்பிடுறாங்க. எங்க போட்டு பார்க்க போ. சும்மா சொல்லாதல, நாங்க தான் அந்த கலைஞர் டிவில பார்க்க வேண்டியிருக்கு. நீ தான் 52 இன்ச்சு டிவில பார்த்துட்டு இருக்க. சும்மா நம்ம டிவி விடுறான். இவனை பார்த்து தெரியாதா நமக்கு? என்ன மாமே சும்மா போட்டுக்கிட்டு. ஆனா ஒவ்வொரு மேட்சும் ஃபயரா இருக்குல்ல, அதுலலாம் குறைச்சிட முடியாது. ஐபிஎல் சும்மா நெருப்பலா இருக்கு. என்னமா கேட்கல? உங்க டீம் விளையாடும்போது ஃபயரா இருக்கு தம்பி. ஃபைனல் வந்திருக்கோம். இஎம்ஐ பார்த்து பேசணும். இஎம்ஐ 4 கேப்டன் இருந்தே தடுமாறுதுன்னா வந்தீங்க. அந்த டீம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பா. தம்பி ஜேசிபி வச்சு குழி தோண்டணுமா போனமான் இருக்கணும். சும்மா இந்த அட்வைஸ் பண்றவெல்லாம் வச்சுக்கூடாது. ஜேசிபி டீம் தானே நீ. எங்களை வந்து குறை சொல்லிட்டு இருக்கேன். என்ன நண்பா பாத்துட்டு இருக்க? அவன் நம்ம டீமை குறை சொல்லிட்டு இருக்கான். பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்க. கேளு நண்பா என்னண்டு. மட்டி டீம் வச்சுக்கிட்டு என்னடா பேட்ச் வாதிட்டு இருக்க? மாமே மட்டி மட்டிங்க மண்டையில தட்டி போடுவேன். நீ ஒரு ஆளு டிஎஸ்கே டீம். இல்ல உங்களை பத்தி தெரியாது எப்படி வந்தீங்கன்னு. எல்லா மேட்சும் வின் பண்ணி வந்ததே நாங்க தான்டா. நீங்க சும்மா அந்த தட்டு தடுமாறி வந்துட்டு பேசுறீங்களாடா. மாசுடா டிஎஸ்கேடா. ஓ நீங்க ஃபர்ஸ்ட், நாங்க 4th பிளேஸ்னால அப்படி பேசுறேனே. கப்பு யார் அடிக்காண்டா முக்கியம். இரு ஃபைனல் வருது இல்ல, இஎம்ஐ விசஸ் டிஎஸ்கே. எங்களுக்கு தான் கப்பு. என்ன மாமே கரெக்ட் தானே? டிஎஸ்கே தான்டா கெத்து. மட்டி டீம் வச்சுட்டு போடா. சரிப்பா ஃபைனல் வரட்டு. அப்ப யார் அடிப்பான்னு போன மேட்ச்ல உனக்கு தெரிஞ்சிருக்கும். மச்சான் போன மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோமா இல்லையா மச்சான்? மேட்ச்னு ஒரு த்ரில்லிங் இருக்கணும் மச்சான். என்ன மச்சான் மாமே என்ன பேசுறான்? ஒரு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கான். டேய் மச்சான், சண்டையெல்லாம் விடுறா. மொத்தமா சேர்ந்து மேட்ச் பாக்குறதுக்கு வழியை பாடுறா. வீட்டுல உட்காந்து ஒத்தையில பார்த்தா ரொம்ப போர் அடிக்கிறா. மச்சான் இது நல்ல ஐடியாவா இருக்கல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைனல் பார்த்தா சும்மா அல்டிமேட்டா இருக்குமே. சம பண்ணாலா இருக்குமே. ஆசா இருக்கும் போ. ஆமா மச்சான். யார் வீட்டுல பாக்க மச்சான்? மச்சான் உங்க வீட்டுல பாப்போமா? எங்க வீட்டுல எல்லாம் உட்காராதுப்பா. எங்க அம்மா விளக்கமத்துல அடிப்பாங்க. எங்க தாத்தா வேற போட்டு கடகடம் பாரு. ஆமா மச்சான், உங்க வீட்டுல எல்லாம் செட் ஆகாது. உங்க தாத்தா ஒரு பிடிச்ச ஆளப்பா. உங்க வீட்டுல எல்லாம் பார்த்தாலாம் செட் ஆகாது. வேற யார் வீட்டுல மச்சான்? உங்க வேண்டாம்ப்பா. தெரியும், நீ பாக்குற பார்வையிலே தெரியுது. உங்க அம்மா நீ என்கிட்ட சேர்ந்து சுத்துறதுக்கு என்னமோ நான் தான் உனக்கு கெடுக்கிற மாதிரி பாக்குற நேரம் முறைச்சிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல வேண்டாப்பா. வேற யார் வீட்டுல மச்சான் பாக்கலாம்? அவன் வீட்டுக்கு போனாலும் அவங்க அப்பா நம்மளை பார்த்தாலே ஏசி போடுவாரு. டேய் ஏதாவது சொல்லு. நம்ம அண்ணன் வீட்டுக்கு போலாமா? நம்ம அண்ணன் இருக்காருல்ல. யார்? நம்ம மணி அண்ணன் வீட்டுக்கா? ஆமா நல்ல ஐடியாடா. அப்ப அப்படி பண்ணுவோமா? அப்ப அங்க போயிருவோம். இல்ல அவரு விட மாட்டாரு நம்மளதான். அதுல அவர் அப்படி சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஏய் அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குடா. அவர் வீட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. அவரை நம்ம சமாளிச்சிடலாம். ஸ்நாக்ஸ்னா உடனே அண்ணன் ஓகே சொல்லுவாரு. எப்படி? இல்ல ஆமா மச்சான், அவர் சரியான திணிமாடு மச்சான். நல்ல கேக்கு சிப்ஸ்னு வாங்கிட்டு போனான்னு வச்சுக்க. அண்ணே அப்படின்னு போனா தம்பி வான்னு அவர் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பாரு. நம்ம பாட்டுக்கு மேட்சை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரிக்கலாம். அப்போ அவர் வீடு வந்து ஒரி கிடையாது மச்சான். அவர் வீட்டுல போய் மேட்ச் ஃபைனல் இஎம்ஐயா டிஎஸ்கே பாத்துருவோம்லாங்க. என்ன மச்சான்? சரி மச்சான், ஃபர்ஸ்ட் அப்ப அந்த அண்ணன் போய் பார்த்துட்டு அண்ணா சண்டே இப்படி வரோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் அந்த அண்ணன் பாட்டுக்கு வீட்டை கிட்ட கூட்டிட்டு போயிட்டாருன்னா அது வேற சங்கடமாய் போயிடும். சரியா? அதுவும் கரெக்ட் தான். ரைட், போய் பார்த்துட்டு வந்துருவோமா? வா போங்க வா. அண்ணே மணி நான் வணக்கம்ண்ணே. என்ன தம்பிகளா? என்னடா எப்படி இருக்கண்ணே? ஆளே பார்க்கவும் இல்ல. நல்லா இருக்கு. என்ன தம்பி இந்த பக்கம்? இல்ல அது எல்லாம் உன்ன பார்க்காதானே. வரமாட்டியடே. என்ன சொல்லுங்க, மாட்டுக்காங்க. அது ஒண்ணும் இல்லண்ணே. இந்த வர சண்டே வந்து ஐபிபி ஃபைனல் வருதுலானே. பசங்க எல்லாம் ஒரு பிளான் போட்டிருக்கோம். உங்க வீட்டுல இருந்து சும்மா ஜாலியா பாக்கலாம். அப்படியாடா? ஆமாண்ணே. ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமாண்ணே. ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. அண்ணன் கொஞ்சம் வேலை இருக்கடா. என்னண்ணே இப்படி சொல்ற? நாங்க பசங்களாம் எவ்வளவு அழகா பிளான் போட்டு வச்சிருக்கோம். நல்லா 2000 மேல எல்லாரும் காசு போட்டு பிரிச்சு நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு செம வைப் பண்ணலாம்னு பார்த்தா நீ என்ன வெளியே போறீங்க? ஓ இவ்வளவு கெஞ்சுறதுனால என்ன செய்ய? ஸ்நாக்ஸ் வேற இருக்குங்க. சரி தம்பி, உனக்காண்டி எல்லாரும் வந்துட்டீங்க. ஆமா உங்களுக்காண்டி பாத்துருவோம். ஆனா நான் காசு போட மாட்டேன். அண்ணே நீ காசுலாம் போட வேண்டாம். தம்பிங்க எதுக்குன்னு இருக்கும். நீ நல்லா மேட்சை மட்டும் எங்க கிட்ட சேர்ந்து என்ஜாய் பண்ணு. சரி எல்லாரும் அண்ணன் நம்பி வந்துட்டீங்க. ஸ்நாக்ஸ் காண்டி எல்லாம் இல்லடா.
எல்லா தம்பிமார்களுக்காண்டி சரியா பார்த்துருவோண்ணே. எல்லாம் அதுவும் நம்ம டிஎஸ்கே வர இருக்கீங்க, கலக்கிருவோண்ணே. கப்பு நமக்கு கண்டிப்பா. ரைட், சண்டே பாப்பனே. ஓகே தம்பி மறந்துடாதீங்க சரியா, வேற எதுவும் பிளான் வச்சிடாதீங்க. ஸ்நாக்ஸ் முக்கியம், தம்பி முக்கியம். ரைட், பாப்பனா ரைட் ரைட். சண்டே பாப்பனா ஓகேண்ணா. ரைட்ண்ணே வாங்கடா மச்சான், வா வா. சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வேற சாயந்தரம் ஒர்ஷிப் வேற பண்ணணும். பாட்டு வேற எதை செலக்ட் பண்ணுவேன், என்ன பாட்டு செலக்ட் பண்ணேன்? இவர் பாட்டு போடுவோமா அவர் பாட்டு போடுவோமா? ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகம் வருது, மேட்ச் வேற இருக்கு. மேட்ச் வேற இருக்கு, என்ன பண்ண? காசு வேற கொடுத்துட்டோம், மேட்ச் வேற பார்க்கணும். மேட்ச் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்பவும் நம்ம போகிறது தானே ஒர்ஷிப்பு. பாஸ்ட்டு ஏதாவது சொல்லிட்டு தப்பிச்சிடலாமா? அதாவது ஃபோன் அடி சொல்லி காசு வேற கொடுத்துட்டோம், மேட்ச் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி, பாஸ்டருக்கு அடிப்போம். பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜான். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என்னால் முடியல பாஸ்டர், வலி ரொம்ப வலிக்கு பாஸ்டர். என்னாச்சு தம்பி? இல்லை பாஸ்டர், ரொம்ப வலிக்கு, சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல பாஸ்டர். நாளைக்கு இந்த வயிறு வலி சரியாகுமான்னு தெரில, ரொம்ப வலிக்கு பாஸ்டர். எனக்காண்டி ஜோம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு என்னால் வர முடியாது பாஸ்டர், கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். சரி தம்பி, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக சரியாயிரும். நீ முடிஞ்ச அளவு நாளைக்கு வர பார்த்துரு சரியா. எனக்கு வேற பாட்டு பாட வேற ஆள் இல்லை, எனக்கும் பாட தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவு நீ வர பார்த்துரு சரியா. ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பாக சரியாயிரும். முடிஞ்சா வாரம் பாஸ்டர், வைக்கிறேன் பாஸ்டர். எப்பா பாஸ்டவே ஏமாத்தியாச்சு. நாளைக்கு போகிறோம், மேட்சை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. டைம் வேற ஆச்சு, தம்பிமார்கள் இன்னும் ஆளை காணும், வயிறு வேற பசிக்கு. அண்ணே தம்பி என்ன ஆடிக்கிட்டே இருக்க? ஆமாண்ணே, இன்னைக்கு நம்ம டீம்ல ஆடுதுல, அதை என்கரேஜ் பண்ணடா. நான் தான் எனக்கு சியர்ஸ் கேள். நல்லா ஆடுவியா? ஆமாண்ணே. ரைட் ரைட். தம்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுல்ல? அண்ணே, கடை மொத்தத்தையும் காலி பண்ணியாச்சு, கல்லாப்பட்டி மட்டும் தான் மிச்சம். ரைட் ரைட். ஓகே தம்பி, ஓகே தம்பி, ஹாப்பி அண்ணன் ஹாப்பி. ரைட் ரைட். சரி தம்பி வாங்க மேட்ச் பார்ப்போம். வாங்கண்ணா. போமா, கொண்ட தம்பி, கை வலிக்கும். இறக்கு அண்ணன் வச்சுக்கலாம், அண்ணன் வச்சுக்கலாம். அண்ணா டிவியை போடுறேன், டிவியை போடுறேன். டிவி போட தம்பி. டேய் மச்சான், மச்சான் என்ன வாடா, இங்கே வாடா, இங்கே ஒரு சொல்லு மச்சான். டேய் மச்சான், எனக்கு மனசே சரியில்லைடா. ஏன் மச்சான், தோத்துறோன்னு பயம் வந்துருச்சா? அப்படி இல்லைடா, இன்னைக்கு பாஸ்டர் வேற என்னை ஒர்ஷிப் பண்ணணும், என்னை வந்து இப்போ சாங்ஸ்லாம் எடுத்து நீ பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. வாரம் நான் தாண்டா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னென்னா அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு இங்கே மேட்ச் பார்க்க வந்திருக்கேன்டா. எனக்கு மனசே ரொம்ப சரியில்லைடா. இல்லை மனுஷனால நீ அதான் வாரம் போவதானே செய்கிற. ஒரு வாரம் போகலான்னு எனக்கு குறைஞ்சா போகுது. பசங்களாம் பிளான் போட்டு என்ஜாய் பண்ணாலும் வந்திருக்கோம், இந்த நேரம் போயிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா மேட்ச் என்ஜாய் பண்ணுடா. என்னடா நீ நண்பா, என்ஜாய் பண்ணு நல்லா. வாரத்துல ஒரு நாள் தான் சண்டே வருது, அதுவும் இன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல் வர. இவ்வளவு என்ஜாய்மெண்ட் விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போறேன்னு புலம்பிட்டு இருக்கேன். என்ன நண்பா, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத. இதெல்லாம் புதுசா ஏமாத்துறது நமக்கு. மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா. அப்படி ஏமாற்றிட்டு வந்து இங்கே வந்து ஐபிஎல் பார்க்குறது. இல்லை மச்சான், நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க. நீ சர்ச்சுக்கு வாரம் போயிட்டு இருக்க, எப்பவும் போகிற இடம் தானே. ஐபிஎல் வருஷத்துக்கு ஒரு நாள் தான், நீ ஃபைனல் வர மச்சான். நம்ம பசங்களாம் பாரு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஸ்நாக்ஸ் எவ்வளோ எப்படி என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீ இப்போ போய் போகிறேன்னு சொன்னா என்னடா நீ, அதெல்லாம் பெற பார்த்துக்கலாம். நீ எதையும் யோசிக்காத, ஓவர் திங்கிங் தான் வந்துட்டு எனக்கு பிடிக்காது சரியா. அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் யோசிக்காத, நல்லா என்ஜாய் பண்ணல, என்ஜாய் பண்ணல. இல்லை மச்சான், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. என்னெல்லாம் கஷ்டமா இருக்கு இஷ்டமா இருக்கு, போண்ணா இருந்தாலே போ. நான் போய் மேட்ச் பார்க்க வரேன், போ. மாமா என்ன ரெடி ஆகிட்டாலாம்? ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உலகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உலக காரியங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு மனசே கேட்கல. பாஸ்ட்டு வேற ஏமாத்திட்டு நான் இங்கே ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்கள் ஊழியத்துக்கே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஏசப்பா.